Hello students, இன்னைக்கு வீடியோவில் வந்து புக் பேக் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 9th சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும், ஸோ 9வது சாப்டர்லேருந்து 12வது சாப்டர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹூ டெவலப் C++? யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? சரியா? ஸோ ஜானே ஸ்ட்ரௌஸ்ட்ரப், இந்த பெயர் தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் கிவன் டு C++? இது C++ன்ற நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னா C with classes. இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். இல்லை, கரெக்டான ஆன்சர் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹூ காயின்ட் C++? காயின்ட் அப்படின்னா அப்போ C with classes தான் ஒரிஜினலாக கூப்பிட்டாங்க. அப்போ C++ன்ற நேம் யார் கொடுத்தா அப்படின்னா ரிக் மேசிட்டி. ஸோ 2 பேர் இருக்குது. காயின்டுனா ரிக் மேசிட்டி, டெவலப்டுக்கு வந்து ஜானே ஸ்ட்ரௌஸ்ட்ரப். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். ஸோ இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டோக்கன். ஸோ டோக்கனோட டெஃபினிஷனே இதுதான், ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். டோக்கன்னா என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டே எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், A = 5 செமிகோலன். இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம டோக்கன் வச்சு தான் எழுதியிருக்கோம். டோக்கன் உங்களுக்கே தெரியும், 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் டோக்கன்? வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டோக்கன்னு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கீவேர்டு. ஸோ கீவேர்டு, அப்புறம் ஐடென்டிஃபையர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்ரேட்டர், இது ஒரு 2 மார்க்ஸ். ஓகே, ஆப்ரேட்டர், லிட்ரல்ஸ், பங்க்சுவேட்டர்ஸ். ஓகேவா? இது 5 தான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட், C++ ஸ்டேட்மெண்ட்டே எழுதுவோம். இதுக்கு வந்து இது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஈக்குவல் டுன்றது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர். 5ன்றது என்ன அப்படின்னா லிட்ரல்ஸ். ஸோ செமிகோல்ன்றது என்ன அப்படின்னா பங்க்சுவேட்டர்ஸ். அப்போ கீவேர்டு வந்து இதில் யூஸ் பண்ணல, எல்லாமே யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் எலமெண்ட், இதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம். சரியா? ஸோ டோக்கன் வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இண்டிவிஜுவல் யூனிட், ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் வந்து டோக்கன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் கூட. அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது போகலாம். 5th ஒன் என்ன அப்படின்னா which of the following operator is extraction operator? இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டபுள் கிரேட்டர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன்றது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிஇன் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ சிஇன் டபுள் கிரேட்டர் ஏ, இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம். ஸோ சிஇன்ல யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன். இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கெட் ஃப்ரம். ஸோ இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கெட் ஃப்ரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன? இன்சர்ஷன். இது வந்து நம்ம சி அவுட்டில் யூஸ் பண்ணுவோம். சி அவுட் ஏ அப்படின்னா இது டிஸ்பிளே, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கும். இது வந்து ஏயோட வேல்யூவை வாங்கிறதுக்கு தான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா அது இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ வேல்யூ அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஇன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதை மாற்றி கேட்கலாம், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இன்சர்ஷன், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புட் டு. ஓகேவா? ஸோ இது சி அவுட்டில் யூஸ் பண்ணுவோம், அது சிஇன்ல யூஸ் பண்ணுவோம். 6th one, which of the following statement is not true? அப்படின்னா இது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், keywords are reserved words which convey specific meaning to C++ compiler. keywords வந்து reserved wordsன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டு. ஸோ கீவேர்டு டெஃபினேஷனே இதுதான். ரிசர்வ்டு வேர்டு வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் ஆர் keywords can be used as an identifier. ஐடென்டிஃபையராக ரிசர்வ்ட் வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா cannot be, இங்கே வந்து cannot beன்னு வரணும். ரிசர்வ் வேர்டை வந்து, அதாவது கீவேர்டை வந்து நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ன்றது ஒரு கீவேர்டு. இஃப் = 5 அப்படின்னு நம்ம எழுதுனா இது வந்து ராங். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ cannot வரணும், கேன் கொடுத்ததுனால இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் ட்ரூ.
இது integer constant must have at least 1 digit without a decimal point னா இதுவும் கரெக்ட். அப்புறம் exponent form வந்து has 2 partsன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட். ஸோ இதுதான் wrong and answer. Which of the following is a valid string literal? இதில் வந்து எது valid stringன்னு கேட்குறாங்க. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா string வந்து collection of characters within double quotes. double quotesல இருந்தால் தான் அதுக்கு பேர் string. சரியா? அதே சிங்கிள் கோட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர், ஓகேவா? கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அதுவும் கேரக்டர் கான்ஸ்டன்ட் வந்து என்க்ளோஸ்ட் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்லையும் இருக்கணும், ஒரு கேரக்டர் தான் இருக்கணும். அதனால இது கிடையாது. வெல்கம் வந்து நிறைய கேரக்டர் இருக்குது, ஆனால் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கு, அதனால இதுவும் இல்லை. இது ஒரு நம்பர், ஸோ இது கிடையாது. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏன்னா கோட்ஸே இல்லை, ஆனால் நம்பர் தான், ஆனால் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, அதனால இதுதான் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைனா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்குள்ளார நிறைய கேரக்டர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் லிட்ரல். அப்போ இங்கே வந்து இதுக்கு பதிலாக சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரே ஒரு ஏ மட்டும் கொடுக்குறாங்கன்னா அப்போ இதுவும் என்னது ஸ்ட்ரிங்கு தான். இதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். அதே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேர்ன்னு சொல்லணும், கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். சரி, ஏன்னா சிங்கிள் கோட்ஸில் ஒரு கேரக்டர், இது டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான், ஏன்னா இட் இஸ் என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட்ஸு. ஓகேவா? ஸோ இது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ரிட்டர்ன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ். ப்ரோக்ராம் ரிட்டர்ன் இன் ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுகிற ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன அப்படின்னா சோர்ஸ் கோடுன்னு அர்த்தம். சரியா? நம்ம C++ ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லையா, ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோர்ஸ் கோடு. எந்த ஹை லெவல் லாங்குவேஜ், C++, C, பைத்தான் எதில் எழுதினாலும் அதுக்கு பேர் சோர்ஸ் கோடுன்னு அர்த்தம். சரியா? Next, ninth one, A is equal to 5, B is equal to 6. What will be the result of A ampersand B அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். இந்த போர்ஷன் புக்கு உள்ளார கொடுக்கல, டெலீட் பண்ணிட்டாங்க அந்த போர்ஷன் ஆக்சுவலாக, ஆனால் புக் பேக் கொஷின் கொடுத்துருக்காங்க. பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 6 அப்படின்னா இது வந்து என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு ஆம்பர்சன்ட் சைன் கொடுத்தா இது என்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ வந்து 5 இல்லை, அதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்க. பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுன்னா 2ஆல் டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ 2 2s are 4, கேரி 1. ஸோ அந்த 1 எழுதியிருக்கோம். இது வந்து நம்பர் சிஸ்டமில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ 1 0 1 4. அடுத்தது பியோட வேல்யூ 6 இல்லையா? 6க்கும் கண்டுபிடிங்க. ஸோ 0 1 1. ஸோ 6க்கு வந்து 1 1 0. இப்போ இது ரெண்டையும் ஆண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ப்ளஸ் இது இப்படி எழுதிக்கோங்க. 1 0 1 1 1 0. இதை வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். சரி, ஆண்டுனா உங்களுக்கு எதிர லாஜிக்கல் ஆண்டு ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, ஒன்று ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்ற கேசஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று, ரெண்டுமே ட்ரூ, அப்போனா ட்ரூ தானே, அப்போ 1 வரும். இப்போ இது ஃபால்ஸ், இது 1, தட் இஸ் 0 1ன்னா அந்த ட்ரூத் டேபிள் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? 1 1னா 1 வரும், 0 1 1 0 0 0 அப்படி இருந்ததுன்னா அந்த கேசஸ் எல்லாத்துக்குமே 0 தான் வரும். அதனால இதுவும் 0 இதுவும் 0. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். சரியா? ஸோ இந்த ஆன்சர் என்ன வரும்? அப்போ இதோடைய டெசிமல் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே எழுதிருங்க, இல்லைனா இதையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 × 2 power, இது வந்து 0 1 2, ஸோ 2 power 2 ப்ளஸ் 0 × 2 power 1 ப்ளஸ் 0 × 2 power 0. ஸோ 2 power 2 என்ன வரும்? 4. 4 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0, அதனால நமக்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்படி தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. Which of the following is called as a compile time operator? ஸோ இதில் வந்து எது கம்பைல் டைம் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. கம்பைல் டைம் ஆப்ரேட்டர் வந்து எது அப்படின்னா சைஸ் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டைப், வேரியபிள் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த சாப்டரில் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க.
how many categories of data types, எத்தனை data types category, எத்தனை category of data type இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 கேட்டகரின்னு அர்த்தம். ஸோ என்னென்ன அப்படின்னா இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். யூசர் டிஃபைன், built-in, நெக்ஸ்ட் வந்து derived. ட்ரீ டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த லெசனை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ யூசர் டிஃபைன், built-in, derived. ஸோ 3 categories. ஓகேவா? which of the following data type is not a fundamental data type? இதில் எது ஃபண்டமெண்டல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் என்னன்னு தெரிஞ்சிட்டேன்னா எதை கொடுத்தாலும் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேர் தான் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பு. சைன்டுன்றது நாட் அ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் வில் பி தி ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதோட ஆன்சர் அவுட்புட் என்ன அப்படின்னு. ஸோ ஸ்கேர் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இது கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேபிட்டல் பி கொடுத்து சிஹெச்சோட வேல்யூ வந்து கேபிட்டல் பி. சி அவுட் பேராந்திசிஸில் இன்ட்டு சிஹெச். ஆக்சுவலாக நம்ம டிக்ளேர் பண்ணும்போது சிஹெச்சை வந்து என்னென்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கேருன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கு, இன்ட்டு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னு பேர். கன்வெர்ட் பண்ணுது, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். என்னவா இருந்தது, கேராக இருந்தது, அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு நம்பர் வேணும். இது எதை எடுத்துக்கும் அப்படின்னா ஆஸ்கி. எப்போதுமே கேரக்டர் கான்ஸ்டன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ கேபிட்டல் ஏ வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த வேல்யூ 65. கேபிட்டல் ஏக்கு 65, பிக்கு 66, இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் ஆஸ்கி வேல்யூ. அதே ஸ்மால் ஏக்கு வந்து 97, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இசட் வரைக்கும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ பிக்கு என்ன இருக்குது, 66. அப்போ சின்ஸ் இன்ட்டுன்னு கொடுத்ததுனால ஆன்சர் வந்து 66. சப்போஸ் இன்ட் இல்லாமல் இது இல்லாமல் சிஹெச்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? which of the characters used suffix to indicate floating point? floating point value represent பண்ணுறதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் எஃப். ஃப்ளோட்டிங் எஃப் இல்லையா, அதனால கேபிட்டல் எஃப். ஓகேவா? லாங்காக இருந்தால் எல், டெசிமல்னா டி. how many bytes of fifth question, how many bytes of memory is allocated for the following variable declaration if you are using Dave C++. என்ன டிக்ளரேஷன், ஷார்ட் இன்ட்டு எக்ஸ். இதுதான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா மெமரியை வந்து ரிசர்வ் பண்ணணும். சரியா? அப்போ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுது, அதோட டேட்டா டைப் என்ன, ஷார்ட்டு இன்ட்டு. இப்போ ஷார்ட் இன்ட்டுக்கு என்ன அப்படின்னா 2. டேவ் C++க்கும் அதே தான், டர்போ சிக்கும் அதே தான். சப்போஸ் ஷார்ட்டுக்கு பதிலாக ஷார்ட்டை எடுத்துட்டு இன்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 4 வரும். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னிப்பட். இதுக்கு அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேர் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ. கேருன்ற ஏ, சிஹெச்சுக்கு வேல்யூ வந்து ஏ. ஸோ இட் இஸ் அ கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச் ப்ளஸ் 1. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எரர்லாம் வராது. ஏன் அப்படின்னா எப்போதுமே கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை இன்டீஜர் டேட்டாவாக கன்சிடர் பண்ணுவோம். அதுவும் ஏன் இன்டீஜராக கன்சிடர் பண்ணுதுன்னா இந்த எல்லா கேரக்டரையுமே ஆஸ்கி வேல்யூ வச்சு தான். ஆஸ்கி வேல்யூன்றது ஒரு நம்பர், இன்டீஜர் நம்பர், அதை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால கேரக்டர் கான்ஸ்டன்ட் கேன் ஆல்சோ பி டேட்டா டைப் கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் அ இன்டீஜர் டேட்டா டைப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸாக கூட இருக்குது. ஸோ இங்கே வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஏ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச் ப்ளஸ் 1னா இட் இஸ் அ வேலிட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ என்ன பண்ணோம், சிஹெச்சோட வேல்யூ என்னது 65. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஆஸ்கி வேல்யூ 65. அப்போ 65 ப்ளஸ் 1 என்ன வரும், 66. 66ஓட வேல்யூ என்னது, கேரக்டர் பி. பி தான் ஆன்சர். ஓகேவா? which of the following is not a data type modifier. இதில் எது டேட்டா டைப் மாடிஃபையர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் மாடிஃபையர்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம டேட்டா டைப் மாடிஃபையர் எதுன்னு இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்ட்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். இதுக்கு பேர் என்னது, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். மாடிஃபையர் கிடையாது. அதனால இதுதான் நாட் அ மாடிஃபையர், நாட் அ டேட்டா டைப் மாடிஃபையர். அப்போ இல்லை எதெல்லாம் மாடிஃபையர் அப்படின்னா லாங், ஷார்ட், அப்புறம் வந்து சைன்ட், இன்னொன்று வந்து அன்சைன்ட். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபையர். இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. ஸோ லாங்கு, ஷார்ட்டு, ஆப்போசிட்டாக சைன்டு, அன்சைன்டு.
இப்போ இன்ட்டு ஃப்ளோட்டு எது கொடுத்தாலும் தட் இஸ் நாட் அ டேட்டா டைப் மாடிஃபையர். ஓகேவா? அதெல்லாம் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பு தான். Eighth one, which of the following operator returns the size of the data type? Data type ஓட size, memory size எது return பண்ணும் இந்த operator அப்படின்னா size of. அந்த இதில் இருக்கு size of. ஓகேவா? ஸோ size of நான் வந்து size of intன்னு கொடுத்தேன்னா அப்போ 4ன்னு return பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா டைப்புக்கு எவ்வளோ மெமரி சைஸ்ன்னு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்ட்டுனா இது வந்து 4ன்னு கொடுக்கும். ஸோ சைஸ் ஆஃப் த டேட்டா டைப் வந்து சைஸ் ஆஃப் வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் எழுதணும். விச் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் அ வேரியபிள். ஸோ ரெஃபரன்ஸ் ஆஃப் அ வேரியபிள் வந்து ஆம்பர்சன்ட். ஓகேவா? Reference of a variable எது அப்படின்னா ampersand sign. ஓகேவா? This can be used to alternate an endl statement. endl command. endlக்கு பதிலாக எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா /n. ஸோ நியூ லைன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் flow of control. What is the alternate name for null statement? Null statementக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. nullனா emptyன்னு அர்த்தம். ஸோ empty statement. no statement கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. empty statement. C++ group of statements should be enclosed within. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எப்படி என்க்ளோஸ் பண்ணுவோம், இதுக்குள்ளார போடுவோம் அப்படின்னா curly braces. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் லூப் எழுதுறீங்க. ஃபார் int I is equal to 0, I less than 9 வச்சுக்கோங்க. ஓகே, I ப்ளஸ் ப்ளஸ் இது கீழே 2 ஸ்டேட்மெண்ட் நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சி அவுட் I, நெக்ஸ்ட்டு சி அவுட் /n வெல்கம் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா? இப்படி நான் எழுதுறேன் அப்படின்னா என்ன பண்ணும்? இது 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா அப்போ curly braces கண்டிப்பாக போடணும். ஸோ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் should be enclosed within curly braces. ஓகேவா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் that are executed again and again. திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். இதில் இட்ரேஷனில் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் லூப்பு. ஓகேவா? ஃபோர்த் ஒன் த மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். மல்டிவே பிரான்ச்சிங் அது எது அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்விட்ச் தான் வந்து ஒரு கொஷினுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு கரெக்டான கேஸ்க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மல்டிவே பிரான்ச்சிங். ஓகேவா? ஸோ டூவே பிரான்ச்சிங் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ மல்டிவே பிரான்ச் அப்படின்னா ஸ்விட்ச். How many types of iteration is iteration statement? எத்தனை டைப்ஸ் ஆஃப் இட்டரேஷன் இல்லைன்னா லூப்பிங் கூட கொடுக்கலாம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபார், வைல், இன்னொன்று வந்து டூ வைல். ஓகேவா? ஸோ 3 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஹவு மெனி டைம்ஸ் த ஃபாலோயிங் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட்? இது எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ int I is equal to 0, I less than 10, I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து கண்டிஷன் வந்து 10 லெஸ் தேன் வரைக்கும். லெஸ் தேன் 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் தான், 10 இன்க்ளூட் பண்ணாது. ஏன்னா ஈக்குவல் டு போடலை. இப்போ 0 to 9 எவ்வளோ வரும்? 10 வரும். சரியா? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 1 to 9 என்ன பண்ணுவீங்க? 9 டைம்ஸ் வரும். இப்போ 0 அதுக்கு முன்னாடி 0 ஆரம்பிக்குது, அப்போ 10. ஓகேவா? ஸோ இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். சப்போஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் இங்கே எழுதுகிறேன். I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் 10ன்னா அப்போ 10 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனை டைம்ஸ்ன்றது சேஞ்சஸ் இருக்கலாம். சரியா? ஸோ I வந்து ஈக்குவல் டு 0, அதே வந்து I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ ஒரு 10ம் இன்க்ளூட் ஆகுது இல்லையா? அப்போ என்ன வரும்? 11 டைம்ஸ். I வந்து ஈக்குவல் டு 1, I லெஸ் தேன் 10. அப்போ என்ன ஆகும்? 1லேருந்து 9 வரைக்கும் தான், 10 எடுத்துக்காது. அப்போ 9 டைம்ஸ். ஓகேவா? ஸோ I ஈக்குவல் டு 1, I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ 1லேருந்து 10ம் சேர்த்துக்கும். அப்போ என்ன ஆகும்? 10 டைம்ஸ். ஸோ இது மாதிரி இதில் மாற்றி எது கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எழுதுங்க. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது.
7th one, which of the following is exit control. Exit control loop எது அப்படின்னா do while. ஓகேவா, 3 லூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, for, while, லாஸ்ட் ஒன் வந்து do while. 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. இதில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் எது அப்படின்னா do while, என்ட்ரி கண்ட்ரோல் எது அப்படின்னா ஃபாரும் whileம். சரியா, இதுவும் இருக்கு. ஸோ ஃபாரும் whileம் என்ட்ரி கண்ட்ரோலையும் இது வந்து ஏன் என்ட்ரி கண்ட்ரோல்னு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணுவோம். இனிஷியலாக உள்ளக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிடுவோம். do whileல கண்டிஷனை வந்து லாஸ்ட்டாக தான் செக் பண்ணுவோம். அதனால தான் எக்ஸிட்டில் வெளில வரும்போது செக் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு பேர் exit control. ஓகேவா, ஐடென்டிஃபை த ஆட் ஒன் ஃப்ரம் த கீவேர்ட்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எது, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதெல்லாம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு, கண்டினியூ, கோ டு, பிரேக், இது 3 ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்விட்சுன்றது நாட் அ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்விட்ச் வந்து ஒரு மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு விச் இஸ் என்ட்ரி கண்ட்ரோல் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, ஃபாரும் whileம். ஸோ இது வந்து புக்கில் இப்படி தான் இருக்குது, ஆனால் எக்ஸாமில் வந்து கரெக்டாக தான் கேட்பாங்க. லூப் தட் கண்டெய்ன்ஸ் another லூப் இன்சைட் த பாடி. ஸோ ஒரு லூப்புக்குள்ளார இன்னொரு லூப்பு. ஸோ லூப் கண்டெய்ன்ஸ் another லூப், அதுக்கு பேர் என்ன, நெஸ்டட் லூப்பு. இன்னொரு லூப்லாம் கிடையாது, நெஸ்டட் லூப். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லூப்புக்குள்ளார லூப்பு, அதாவது ஃபார்க்குள்ளார இன்னொரு ஃபார்க்குள்ளார ஒரு while, அந்த மாதிரி. ஸோ நெஸ்டட்னா ஒன்றுக்குள்ளார ஒன்று. ஸோ லூப் தட் கண்டெய்ன்ஸ் another லூப் இஸ் கால்டு நெஸ்டட் லூப். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் சாப்டர். இதில் வந்து which of the following header file defines the standard IO predefined function. ஸோ ஸ்டாண்டர்ட், அதனால் stdio, ஸ்டாண்டர்ட் IO, அதை தான் stdio.h. ஓகேவா, ஸோ இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கெட்டஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன் நிறைய அந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னா, கெட்டஸ், புட்டஸ், கெட் கேர், புட் கேர், இதெல்லாம் தான் இதில் இருக்கும். சரியா, இதில் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், நம்ம இன்புட் வாங்குறதுக்கும் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணுவோம். இது 4 இதில் இருக்குன்னா stdio.h. ஓகேவா, ஸோ புட் கேர். ஸோ ஸ்டாண்டர்ட் இதில் இருந்து தான் நமக்கு stdio.h கிடச்சிருக்கு. Which function is used to check whether character is alphanumeric or not? செக்னாலே அப்போ இஸ் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு வரும். இதில் எல்லாமே இஸ் தான் இருக்குது. இதில் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா என்ன, ஆல்ஃபபெட்டா நியூமரிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செக் பண்ணுறது. ஸோ இஸ் ஆல்னம், ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இஸ் டிஜிட்னா வெறும் நம்பரை மட்டும் செக் பண்ணேன், நம்பர் மட்டும் இருக்கா அப்படின்னு. அடுத்தது வந்து இஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபபெட் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணும். இஸ் லோவர் அப்படின்னா இது கொடுத்துருக்கிற இன்புட் வந்து லோவர் கேஸான்னு செக் பண்ணும். இஸ் அப்பர்னா அப்பர் கேஸான்னு செக் பண்ணும். இதெல்லாம் வந்து செக்கிங் ஃபார் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள். சரியா, ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ ட்ரூன்னு வரும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸு. ட்ரூவாக இருந்ததுன்னா 1ன்னு வரும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0ன்னு வரும். ஸோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா, ஸோ ஆல்ஃபா நியூமரிக்னா ஆல்னம். மாற்றி கேட்டாங்கன்னா இது மாதிரி திங்க் பண்ணி எழுதுங்க. விச் ஃபங்க்ஷன் பிகின்ஸ் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான். சரியா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யர் எக்ஸிக்யூஷன்னாலும் மெயின் தான். ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். 4th one, which of the following function with a return value and without any argument. இந்த ஃபங்க்ஷனில் எது வந்து ரிட்டர்ன் வேல்யூ ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது எப்படி எழுதுவோம், ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம், உள்ளே வந்து பெராந்தசிஸ்குள்ளார ஒரு வேரியபிள் எழுதுவோம் இல்லையா, வேல்யூ எழுதுவோம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து எதுவுமே இல்லை, வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், வித்தவுட் எனி ஆர்குமெண்ட், இதுக்குள்ளார எதுவுமே இல்லைன்னா இதுக்கு பேர், இது உள்ளார எழுதிக்கிறதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்டு. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வித்தவுட் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ, இதுக்கு பேர் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேவா, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்குது, வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட். ஓகேவா, அதுதான் கேட்டிருக்காங்க. இதில் மாற்றி கேட்டாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ரெண்டுமே இருக்குது, அதனால் வித் ரிட்டர்ன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்டு. இது வந்து வித் ரிட்டர்ன் வேல்யூ, இதுவும் அதே தான் வித் ஆர்குமெண்ட்.
ஓகேவா? ஸோ இது வந்து வித் ஆர்குமெண்ட்டு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கல, அதனால வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். வாட் இஸ் ரிட்டர்ன் டேட்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்? ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் என்ன? இங்கே வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வந்து ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட். ஜென்ரலாக சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் என்ன, டேட்டா டைப்க்கு என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா ரிட்டர்ன் டேட்டா டைப் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம், ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் பேராமீட்டர்ஸ். ஓகே, உள்ளக்குள்ளார என்ன எழுதுவோம்? பேராமீட்டர்ஸ், செமிகோலன் வரணும். சரியா? ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டேட்டா டைப், இது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் வந்து இதுதான், இது பேராமீட்டர்ஸ். அப்போ ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்கல. அப்போ ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இன்ட் எடுத்துக்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட் ரிட்டர்ன் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே கொடுக்கலன்னா இன்ட் எழுதணும். சப்போஸ் இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃப்ளோட்டு தான் ரிட்டர்ன் டேட்டா டைப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்ப்போமா? which of the following is the scope operator? இதில் ஸ்கோப் ஆப்ரேட்டர் எதுன்னு கேட்குறாங்க. இதுதான். ஸோ 2 கோலன் இருக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கோப் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர், பர்சன்டேஜ். ஓகேவா? இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஏற்கனவே 9th சாப்டர்லேயே வந்திருக்கு ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இது வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேவா? கிரேட்டர் தென். ஸோ இன்னும் இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கொஷின் மார்க் கோலன் கொடுத்தா அதுக்கு பேர் கண்டிஷனல். இது கூட வெரி இம்பார்ட்டண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், 12th சாப்டர். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் சேம் டைப் தட் ஆர் ரெஃபரன்ஸ்டு பை அ காமன் நேம். அது வந்து அரே. சேம் டைப்புனா அரே, டிஃப்ரெண்ட் டைப்புனா அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் அரே. வாட் இஸ் அன் அரே, வாட் ஆர் த டைப்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் சேம் டைப்புனா அரே, இதே மாதிரி தான் இருக்கும் டெஃபினேஷன். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்புனா அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 6, 90, 20, 18, 2. ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த அரே? இதில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளார இருக்கிறத பார்த்து அப்படியே கவுண்ட் பண்ண வேண்டியதான். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். இதில் இந்த கொஷினில் இப்படின்னு கேட்கலாம், வாட் இஸ் த மெமரி சைஸ்? இதோடைய மெமரி சைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். மெமரி சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 5 இன்ட்டு டேட்டா டைப் சைஸ். டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கு? இன்ட்டுக்கு எவ்வளோ? 4. ஸோ 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20. ஸோ 20 பைட்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஸோ டேட்டா டைப்பை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இன்ட்டுன்றதுனால இது 4. கேர்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 தான் வரும். ஃப்ளோட்டுக்கும் 4 தான். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்ட்டு மெமரி சைஸ் ஃபார் த டேட்டா டைப்பு. சரியா? இன்ட்டுன்றதுனால 4, ஃப்ளோட் இருந்தாலும் 4 தான் வரும், கேராக இருந்தால் 1. இப்போ இதுதான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், C in double greater n of 3. To which element does this statement accept the value? C in statement இது யூஸ் பண்ணுவோம், வேல்யூ அக்செப்ட் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எந்த எலிமெண்ட்டை இது அக்செப்ட் பண்ணும்? n of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ n of 3னா என்ன அர்த்தம்? அப்போ அது வந்து 4th எலிமெண்ட். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து n of 0ல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட். அப்போ 3னா அப்போ +1 பண்ணிக்கோங்க, அப்போ 4th எலிமெண்ட்டுன்னு அர்த்தம். சரியா? பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங் ends with கேரக்டர். ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட்டாக என்ன கேரக்டரில் எண்ட் ஆகும் அப்படின்னா /0. டிஃபால்ட்டாக அதுவே போட்டுக்கும் ஸ்ட்ரிங் பக்கத்தில். சரியா? ஸோ /0ன்றது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நல் கேரக்டர். இதுக்கு பேர் என்னது? நல் கேரக்டர். ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் இஸ் டெர்மினேட்டட் பை. ஸ்ட்ரக்சர் கடைசியாக எப்படி டெர்மினேட் ஆகும், எப்படி முடியும் அப்படின்னா செமிகோலன். இது நம்ம ஏற்கனவே தெரியும், இதுக்கு பேர் ஸ்கோப் ஆப்ரேட்டர். ஓகேவா? வாட் வில் ஹேப்பன் when the structure is declared?
ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் நாட் allocate எனி மெமரியை allocate பண்ணாது. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் இஸ் கிவன் பிலோ. ஸ்ட்ரக்ட்ன்ற வார்த்தை வந்து இங்கே வரணும். ஆக்சுவலாக அது வந்து மேலே இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்ட் டைமு உள்ளார வந்து இன்ட் ஹவர்ஸ், இன்ட் மினிட்ஸ், இது வந்து இன்ட் மினிட்ஸு, இது இன்ட்டு செகண்ட்ஸு. இது டைப்பிங் மிஸ்டேக்கு, ப்ளீஸ் கன்சிடர். ஸோ மினிட்ஸு இன்ட்டு வந்து செகண்ட்ஸு, டி செமிகோலன். யூஸிங் த above declaration which are the following refers to seconds. ஸோ செகண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து அரே கிடையாது, ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து டைமு. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த வேரியபிள் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்கு பார்த்தியா? ஸோ டீன்றது தான் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள். ஸோ டி டாட், இது நம்ம எடுத்துக்கக்கூடாது, இதை வச்சு ஆக்சஸ் பண்ண மாட்டோம், நம்ம இதை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ டி டாட் ஹவர்ஸ், ஹவர் ஆக்சஸ் பண்ணணும்னா டி டாட் ஹவர்ஸ். அதே வந்து மினிட்ஸாக இருந்ததுன்னா டி டாட் மினிட்ஸ். இப்படி தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ செகண்ட்ஸ்க்கு வந்து டி டாட் செகண்ட்ஸ். ஓகேவா? which of the following is properly defined structure. எது வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்ட் இருக்கணும். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சருடைய டேக் நேமு ஆர் ஸ்ட்ரக்சர் நேமு. அப்புறம் கேர்லி பிரேசஸ்குள்ளார என்னெல்லாம் வேரியபிள் வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ட்டு நம்ம செமிகோலன் வரணும், கடைசியில் செமிகோலனில் டெர்மினேட் ஆகியிருக்கணும். இதுதான் ப்ராப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம பார்ப்போம் என்ன மிஸ்டேக்குன்னு. ஸ்ட்ரக்டுன்னு இருக்குது, ஆனால் இங்கே ஸ்ட்ரக்சருடைய நேம் இல்லை, அந்த டேக் இல்லை. சரியா? ஸ்ட்ரக்சரோட நேம் இல்லை, அதனால இதில் மிஸ்டேக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்டு டேக் இருக்குது, இன்ட்டு நேம் இருக்குது, ஆனால் இங்கே செமிகோலன் போடலை. ஸோ இட் ஷுட் பி டெர்மினேட்டட் வித் த செமிகோலன். அது இங்கே இல்லை. ஸ்ட்ரக்டு சம்மு, இங்கே வந்து கேர்லி பிரேசஸே மிஸ்ஸிங். கேர்லி பிரேசஸ் வரணும், டெர்மினேஷனும் இருக்கணும். சரியா? இதுதான் ப்ராப்பராக இருக்குது. ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் இஸ் கிவன் பிலோ. இங்கேயும் வந்து ஸ்ட்ரக்ட் வந்து மேலே டைப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரக்ட் இங்கே வரணும். ஸோ ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி இன்ட் இஎம்பி நம்பர் கேர் இ நேம் E of 5. யூஸிங் கிவ் above டிக்ளரேஷன். இது ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன். இதுக்கு பேர் என்ன டிக்ளரேஷன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பேர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இங்கே வந்து அரே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் இதுக்கு பேர் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். யூஸிங் த above டிக்ளரேஷன் which of the following statement is கரெக்டுன்னு கேட்டிருக்கான். ஸோ உள்ளுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். உள்ளார வந்து ரெண்டு மெம்பர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்னு அர்த்தம், இதுக்கு பேர் இஎம்பி நம்பர், இன்னொன்று வந்து நேம். சரியா? இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அரேன்றதுனால இ ஆஃப் 0 இண்டெக்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ 0. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு எலமெண்ட், அரே ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ சி அவுட் இ ஆஃப் 0 கொடுத்துருக்கோம், கரெக்டு. டாட்டு இஎம்பி நம்பர், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் இ ஆஃப் 0 டாட்டு இ நேம். அதனால இது வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டாக இங்கே எழுதிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, இ ஆஃப் 0 டாட்டு இஎம்பி நம்பர் கொடுத்துருக்கு, ஆனால் இ நேம் மட்டும் கொடுத்துருக்கு. இதை தனி இப்படி எழுத முடியாது. இதே மாதிரி இ ஆஃப் 0 டாட்டுன்னு வரணும். இப்போ செகண்ட் அரேயில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இ ஆஃப் 1, இங்கேயும் இ ஆஃப் 1 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா 5 இது அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரக்சரில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ். இ ஆஃப் 5 கொடுத்துருக்காங்களா, 5 எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இ ஆஃப் 0, செகண்ட் எலமெண்ட் வந்து 1 2 3, லாஸ்ட் வந்து இ ஆஃப் 4. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 0க்கு பதிலாக 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதுதான் கரெக்ட். ஓகேவா? Next, 10th one, when accessing a structure member, the identifier to the left of the dot operator is name of dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் மெம்பர், இதுக்கு பேர் தான் மெம்பர். இது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவோம், மெம்பர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பரில் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஐடென்டிஃபையர் டு த லெஃப்ட் ஆஃப் த டாட் ஆப்ரேட்டர், டாட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு முன்னாடி இ ஆஃப் 0ன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸ்ட்ரக்சர் டேக்ன்றது இதுதான் ஸ்ட்ரக்சர் டேகு. ஸோ இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்.
ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இதை தான் நம்ம எழுதுவோம் சரியா. அப்போ அதனால E of 0. ஸோ அது பேர் என்னென்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி இருக்கிற லெசனை வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.